அல்ல. அந்த வெற்றி பெறுவதற்கான பாதை இருக்குல்ல, அதுல ஒரு அடி வைக்கணும்னு நினைச்சீங்க பாருங்க, அதுதான் வெற்றி. ஒருத்த வாழ்க்கையில நிறைய தவறுகள் பண்ணிட்டான், நிறைய பாவம், ஏகப்பட்ட பாவம் பண்ணிட்டான். அப்புறம் கொஞ்சம் வயது ஆக ஆக லேசா பயம் வருது. சரி, இந்த பாவெல்லாம் நிறைய பண்ணிட்டேன், நிறைய தப்பு பண்ணிட்டேன். கோவிலுக்கு அவரவர் இந்த அந்தந்த மதத்தை சேர்ந்தவர்கள் அந்தந்த கோயிலில் வச்சுக்கலாம், அது எந்த கோவிலாக வேணா இருக்கலாம். அந்த கோவிலுக்கு போயிட்டா சரியாயிரும். சரி, கோயிலுக்கு வேணா போயிடலான்னு ஒரு நாள் கிளம்பிட்டான் கோயிலுக்கு போகிறதுக்கு. கோயிலுக்கு போய்கிட்டே இருக்கிற வழியில பாதியில அவனுடைய வாழ்க்கை நிறைவு பெற்று விட்டது. கல்யாண மண்டபத்தில் அதுக்கு மேலே சொல்லக்கூடாது, அவ்வளோதான் சொல்லணும். வாழ்வினுடைய நிறைவு வந்து விட்டது அவனுக்கு. இப்ப சண்டை யாருக்குன்னா, தேவலோகத்தில் சண்டை. இந்த ஆளை சொர்க்கத்துக்கு அனுப்புவதா நரகத்துக்கு அனுப்புவதான்னு சண்டை. சில பேர் சொன்னாங்க, நிறைய தப்பு பண்ணிட்டான், நிறைய பாவம் பண்ணிட்டான், இவனெல்லாம் சொர்க்கத்தில் சேர்க்கவே கூடாது, நரகம்னு சொல்றாங்க. சில பேர் சொல்றாங்க, தப்பு பண்ணாங்க, பாவெல்லாம் செஞ்சாங்க, ஆனால் கோயிலுக்கு போகணும்னு கிளம்பிட்டான் பாருங்களேன், அதனால சொர்க்கத்துக்கு போற. ரெண்டு பேருக்கும் சண்டை. கடவுள் கடைசியில் சொன்னார், என்னப்பா சொல்றீங்க, சொர்க்கமா நரகமா? சாமி நீங்க தான் சொல்லணும் சாமி, ஏன்னா சில பேர் சொர்க்கம்ன்றாங்க, சில பேர் நரகம். சாமி சொன்னாரு, சரி வீட்டிலேருந்து கோவில் மட்டும் இருக்கிற டிஸ்டன்ஸை அளந்து பாருங்கடான்ட்டு. இப்போ வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கோயில் இல்லை, பல தூரம் பல மைல்கள் போக வேண்டிய நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற கோயில். ஸோ எல்லாரும் டிஸ்டன்ஸாக அளந்தாங்க. அளந்து சொன்னாங்க, சரி அளந்துட்டீங்களா, இந்த ஆள் எந்த தூரம் மட்டும் போனானோ அதை மெஷர் பண்ணுங்க. மெஷர் பண்ணிட்டாங்க. சரி, வீட்டுக்கும் கோவிலுக்கும் இருக்கிற பாதையில மிட் பாயிண்ட் நடுப்புள்ளி அதை மெஷர் பண்ணுங்க. அதையும் மெஷர் பண்ணிட்டாங்க. இந்த நடுப்புள்ளிக்கு முன்னாடி அவன் இருந்தா நரகத்துக்கு அனுப்பிச்சிருங்க, நடுப்புள்ளிக்கு அப்பால இருந்தா சொர்க்கத்துக்கு அனுப்பிச்சிருங்க. சாமி இது ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிறீங்களா? எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. வேக வேகமா மெஷர் பண்ணி பார்க்கறாங்க. நடுப்புள்ளியிலிருந்து அந்த ஆளு ஒரு அடி அந்த பக்கம் வச்சுட்டான், ஒரு அடி சொர்க்கத்துக்கு அனுப்பிச்சிட்டாங்க. இப்போ தேவர்கள் எல்லாம் கடவுளிடம் கேட்டார்கள், ஒரு அடியில ஒரு ஆள் தப்பிச்சிட்டான், ஒரு அடியில ஒரு ஆள் தப்பிச்சிட்டான், அந்த அடி எந்த அடி என்று கேட்டார். இவ்வளோ அடி நடந்து வந்திருக்கான்ல, ஒரு 500 அடி 1000 அடி 10,000 அடி நடந்து வந்திருக்கான்ல, இதில் அவன் வைத்த எந்த அடி அவனை காப்பாற்றியது என்று எல்லாரும் கடவுளிடம் கேட்டார்கள். கடவுள் சொன்னார், வீட்டிலிருந்து கிளம்பி அவன் எடுத்து வைத்த முதல் அடிதான் அவனை காப்பாற்றியது என்று சொன்னார். இந்த கதை ரொம்ப முக்கியமான கதை. ஏன்னா சொர்க்கம் இருக்கா நரகம் இருக்கா அதெல்லாம் வேற. எது ஒன்றிலும் எந்த அடி முக்கியமான அடி என்றால், இந்த பாதையிலே போக வேண்டும் என்று நீங்கள் எடுத்து வைக்கிற முதல் அடி இருக்கிறது பாருங்கள், அதுதான் நம்மை காப்பாற்றுகிற அடி, அதுதான் நமக்கு வெற்றி தரப்போகிற அடி. எனவே இந்த போட்டிகளில் பங்கு கொண்ட எல்லா குழந்தைகளுமே வெற்றியாளர்கள், எல்லா இளைஞர்களும் இளம்பெண்களும் வெற்றியாளர்கள். ஏன்? பங்கு பெற வேண்டும் என்று முடிவெடுத்து போட்டிக்கு வருவதற்காக ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சுங்க பாருங்க, அப்பவே நீங்க ஜெயிச்சிட்டீங்க. அதெல்லாம் ஸ்டெப் எல்லாம் எடுத்து வச்சோம், பரிசு கிடைக்கல என்றால் இது ஒரு ஜர்னி. பரிசு பெற்றவர்கள் எப்போதும் ஜெயிப்பார்கள் என்பது அல்ல, பரிசு பெறாதவர்கள் இனிமேல் ஜெயிக்கவே மாட்டார்கள் என்பதும் அல்ல. ஏன் முக்கியம் தெரியுமா? நானும் 2ஆம் கிளாஸ்ல படிக்கிற போது எங்க ஆசிரியர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, வகுப்புல எந்த பிள்ளை பேசாம இருக்கோ அந்த பிள்ளை தான் நல்ல பிள்ளைன்னு சொல்லுவாங்கல்ல. இங்க இருக்கிற பெரியவங்களுக்குலாம் தெரியும். ஒரே ஒரு அம்மா மட்டும் தலையாட்டுறாங்க. எல்லா டீச்சர்ஸும் அப்படிதான் சொல்லுவாங்க, எந்த பிள்ளை பேசாம இருக்கோ அதுதான் நல்ல பிள்ளை. நான் பேசிக்கிட்டே இருப்பேன், பக்கத்தில் இருக்கிற பிள்ளையோட பேசிக்கிட்டே இருப்பேன். ஏனென்றால் கடவுள் என்னை பேசுவதற்காகத்தான் படைத்தார் என்பதை சிறு வயதிலிருந்தே நான் தெரிந்து கொண்டேன். ஆனால் அப்போ யாரும் மேடை கொடுத்து மைக்கெல்லாம் கொடுப்பாங்க, பக்கத்தில் இருக்கிற பிள்ளைகிட்ட தான் பேச முடியும். பேசிக்கிட்டே இருப்பேன். டீச்சர் எழுப்பாள், எந்திரி எந்திரி. இதில் எனக்கு பெரிய பிரச்சனை என்னன்னா, எங்கள் அக்கா நான் படித்த ஸ்கூல்லேயே படித்தா, இதை விட ஒரு தண்டனை இருக்கவே முடியாது. ஹேமாவோட தங்கையா நீ பேசவே மாட்டேன், நீ பேசிக்கிட்டே இருக்க. அன்றைய பார்வையே என்னவென்றால், எந்த பிள்ளை பேசாம இருக்கோ அதுதான் நல்ல பிள்ளை. அது அப்படியே மாறிடுச்சு பாருங்க, ஒரு 30-35 வருஷத்துல அப்படியே மாறி போச்சு. இன்றைக்கு எந்த பிள்ளை பேசுகிறதோ அந்த பிள்ளை தான் ஜெயிக்கிறது, அந்த பிள்ளை தான் ஜெயிக்கிறது. நிறைய பெண்கள் இருக்கீங்க, உங்களுக்கு எல்லாம் தெரியும், பேச வேண்டிய நேரத்தில் பேச வேண்டிய சொற்களை பேசாததால் எவ்வளவு இழந்திருக்கிறோம். பெண்களுக்கு குறிப்பா தெரியும், ஆண்களுக்கும் தெரியும். சில இடத்துல வார்த்தை வராது, ஏதோ ஒன்று சொல்ல நினைச்சு இன்னொன்று சொல்லிடுவோம். சில பேர் நக்கலா நம்மளை பார்த்து ஒரு கமெண்ட் அடிப்பாங்க, பொக்கு 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 பொக்குன்னு பொங்கும். ஏதாவது பதில் சொல்லணும், இவனுக்கு ஒண்ணுமே தோணாது.
ராத்திரி வீட்டுக்கு போய் சோத்து தின்னுட்டு கையெழும்புற போது தோணும், ஐயோ இப்படி பதில் சொல்லியிருக்கலாம்ல. இனிமே தோணி என்ன பண்றது? அந்த இடத்துல அந்த நேரத்துல எல்லாம் நீ சொல்லணும். அப்போ வாழ்க்கையில் நம்மை காயப்படுத்துகிறவர்கள் நம்மை சுற்றி நிறைய இருக்கிறார்கள் இல்ல? அது போன தலைமுறையில் இருந்ததை விட இந்த தலைமுறையில் மிக அதிகமாக இருக்கிறார்கள். ஒருவர் மனதை காயப்படுத்துவதை பற்றி எந்த கருணையும் இல்லாத ஒரு சூழலில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ மற்றவர்களினுடைய வார்த்தையால் நாம் காயப்படாத அளவுக்கு நம்முடைய சொற்கள் இருக்க வேண்டும். நம்முடைய சொற்களால் மற்றவர்களினுடைய மனம் காயப்படக்கூடாது என்ற கருணையோடு நாம் இருக்க வேண்டும். இந்த ரெண்டும் இருக்கிறவர்கள் தான் வாழ்க்கையில் ஜெயிக்கிறார்கள். எப்பவும் ஜெயிக்க முடியலையே, நான் விழுந்துட்டேன் கீழே, என்னை தள்ளிட்டாங்களே என்றால் அவர்களுக்காகத்தான் எங்கள் மகாகவி பாரதி இந்த பாடலை எழுதினார். தேடிச்சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்ப மிக உழன்று பிறர் வாட பல செயல் புரிந்து நரை கூடி கிழப்பருவம் எய்தி கொடும் கூற்றுக்கு இறை என பின்மாயும் வேடிக்கை மனிதர் போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று மகாகவி பாரதி எழுதி. இந்த மகாகவி பாரதி எழுதி ஃபேமஸ் ஆச்சோ இல்லையோ, சூப்பர் ஸ்டார் சொல்லி ரொம்ப ஃபேமஸ் ஆயிருச்சு. வீழ்வேன் என்று நினைத்தாயோ. எல்லாருக்கும் வாழ்க்கையில சில கட்டங்கள்ல பிரச்சனைகள் வரும், வெற்றிகளே வந்து கொண்டிருக்காது. ஜெயித்த மனிதர்களை நீங்கள் பார்க்கிறீர்கள் அல்லவா, ஐயோ அவ்வளோ பெரிய அப்பா என்ன, அவனுடைய வெற்றி தான் உங்களுக்கு தெரியும், அவனுக்கு பின்னாடி இருக்கிற தோல்வி உங்களுக்கு தெரியாது. தெரியுமா? தோல்வி தெரியுமா? ஆனா அந்த தோல்விகள் வந்த போது அவன் அதிலே விழுந்து விடாமல் எழுந்தவர்கள் தான் வெற்றியாளர்கள். அப்ப தோல்வி என்பது என்ன? விழாமலே இருப்பது அல்ல தோல்வி, விழுந்த பிறகு எழாமல் இருப்பது தான் தோல்வி என்பதை நம்முடைய குழந்தைகளுக்கு சொல்லித்தர வேண்டும். திருமண மண்டபம் என்ற இடத்திலே இருக்கிற போது மனது ரொம்ப ரொம்ப நிறைவாக இருக்கிறது. ஏனென்றால் நம்முடைய சமூகத்தில், இந்திய சமூகத்தில், தமிழ் நிலத்தில், தமிழ் குடும்பங்களில் மற்ற எந்த நாட்டினருக்கும் இல்லாத ஒரு பெருமை நமக்கு இருக்கிறது என்றால் அது ஒரே ஒரு பெருமை. குடும்பம் என்கின்ற அமைப்பு இன்று வரை இங்கே சிறந்து ஓங்குவது மாதிரி உலகத்தில் வேறு எந்த இடத்திலும் இல்லை. நீங்க இவ்வளவு கம்மியாக கைத்துட்டீங்க. இதை நாமே சொல்லிக்க கூடாது. நம்ம பெருமையை நாமே சொல்லிக்கிட்டா யாராவது மதிப்பாங்களா? திறமான புலமையெனில் அதை வெளிநாட்டார் வணக்கம் செய்தல் வேண்டும். நேற்றைக்கு சோஷியல் மீடியாவில் ஒரு அமெரிக்கன் மாம், அதாவது அமெரிக்காவில் இருக்கிற ஒரு தாய் சொன்னதாக ஒரு விஷயத்தை அங்கே இருந்து பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போது அங்கே பிரசிடென்டாக பொறுப்பேற்க போகிற ட்ரம்ப் அவர்களினுடைய அமைச்சரவையில் இருக்கிற பல பேரில் ஒருவர் இதை பகிர்ந்திருக்கிறார். அந்த அமெரிக்காவில் இருக்கிற தாய் என்ன சொல்லுகிறாள் என்றால், இங்கே இருக்கிற இந்திய குழந்தைகள் ரொம்ப புத்திசாலிகளாக இருக்காங்க. இதில் நமக்கு ஆச்சரியமே கிடையாது. நமக்கு தெரியும் நம்ம பிள்ளைங்க நல்ல புத்திசாலி. அந்த பிள்ளைங்களுக்கு கணித அறிவு என்பது நம்ம மாதிரி கிடையாது. ஸ்பெல்லிங் பீல இந்தியன் குழந்தை தான் அங்கே போய் ஜெயிப்பான். கஷ்டமான சொற்களுக்கெல்லாம் ஸ்பெல்லிங்கை கரெக்டாக சொல்லுவான். இதுலெல்லாம் ஜெயிச்சாங்களே, இதுதான் பெருமை. இது பெரிய பெருமை இல்லைங்க. எது பெருமை தெரியுமா? நாம் இன்னைக்கு பார்த்தோம்ல, இங்கே ஐயா இருந்தாங்க, நான் நின்றுட்டு இருந்தேன், அவர் சகோதரர் இருந்தார். பரிசு வாங்குற குழந்தையினுடைய வேலை என்ன? வர வேண்டியது, பரிசு வாங்க வேண்டியது, ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுக்க வேண்டியது. முக்கியம் ஃபோட்டோ முக்கியம், வரலாறு முக்கியம், அமைச்சரே ஃபோட்டோ முக்கியம். சில கல்யாணத்துலலாம் தாலிலாம் கட்டி முடிச்ச பிறகு திரும்ப தாலி கட்டுற மாதிரி போஸ்ட் கொடுக்குறாங்க. ஏன்னா ஃபோட்டோக்காரர் விட்டுட்டார். முன்னாடிலாம் அங்கே மணமேடையில் கல்யாண பையன், கல்யாண பொண்ணு, கல்யாண பையனோட அப்பா அம்மா, கல்யாண பொண்ணோட அப்பா அம்மா இருப்பாங்க. அந்த சடங்குகளை செய்து வைக்கிறவர் 2-3 பேர் இருப்பாங்க. வயசானவங்க குடும்பத்தில் தாத்தா பாட்டி இருந்தால் இருப்பாங்க. இப்போ கூட்டத்தில் ஒன்றுமே இல்லை, எல்லாம் மேடையில் இருக்கு. கல்யாண பையன் கல்யாண பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ் அத்தனையும் மேடையில் இருக்கு. தாலி கட்டுற நேரத்தில் ஊன்னு கத்துது. நம்ம ஊன்னு கத்துற நேரம் வேற நேரங்க, ஊன்னு கத்துது. இந்த போட்டோவுக்கு போஸ்ட் கொடுத்துட்டு போயிடணும், அவ்வளோதானே இந்த பிள்ளைங்களுக்கு. ஆனால் வந்திருந்த பிள்ளைகளில் பெருவாரியான பிள்ளைகள் அந்த காலையில் விழுந்து வணங்கினாங்க. பார்த்தீங்களா? அந்த ஹியூமிலிட்டி இருக்குல்ல, அந்த மரியாதையை கொடுக்கிற அது ஐயா மாதிரியான கல்வி குழுமங்களை நடத்துகிற ஒரு பகுதியினுடைய வளத்தையே மேம்படுத்துகின்ற பெரியவர்களுக்கு, உங்களுடைய ஆசிரியர்களுக்கு, பெற்றோர்களுக்கு நீ மரியாதை செலுத்த வேண்டும் என்பதை நீங்கள் எப்படியோ சொல்லி கொடுத்துருக்கீங்க.